Hi friends, welcome back to my channel. 40 சைஸ் ப்ளவுஸை வந்து நம்ம அலோ ப்ளவுஸ் வச்சு எப்படி லைனிங்கில் மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான். லைனிங்கை வந்து நான் 4 ஃபோல்டு பண்ணியிருக்கேன். 2 ஃபோல்டு இருக்கிற பக்கம் நம்ம பக்கமாக வச்சுக்கோங்க. இது வந்து கரை பகுதி உள்ளது தான் நான் கீழே வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆம் ஹோல் வந்து கூடுதலாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த சைஸில் நீங்கள் மடித்து கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லைனிங்கில் ஜாயிண்ட் கொடுக்குற வேண்டிய அவசியம் இல்லை. கீழே வந்து தையலுக்கான அளவு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அலோவ் ப்ளவுஸில் பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் பக்கத்திற்கு கரெக்டாக நம்ம பக்கமாக திருப்பிட்டு அதை அப்படியே பேக் சைடு திருப்பும்போது இந்த ஸ்லீவ் பக்கம் இருக்குது பார்த்திங்களா, இந்த பக்கம் தான் நம்ம வந்து அளவு எடுத்துக்கிறணும். ஸ்லீவ் அளவு எடுக்கும்போது இந்த பக்கம் தான் அளவு எடுக்கணும். இப்போ தான் புதுசாக ஸ்டிச்சிங் பழகுறீங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து எந்த பக்கம் வச்சு அளவு எடுக்கிறது அலோவ் ப்ளவுஸ்லன்ற கொஞ்சம் சின்ன டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்லீவில் பார்த்தீங்க அப்படின்னா பஃப் ஸ்லீவ் தான் இருக்குது. பஃப் ஸ்லீவ்லேருந்து அதாவது ஷோல்டர்லேருந்து கீழே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்ச்சு. இவங்களுடைய பஃப் ஸ்லீவோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்ச்சு. இந்த 8 இன்ச்சு கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு கீழே வந்து சுற்றளவு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லீவோட பஃப் ஸ்லீவ் இல்லாமல் நார்மல் ஸ்லீவ் அளவு எத்தனை பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு. அப்போ 6 இன்ச்லேருந்து இது வந்து 8 இன்ச்சு அப்படின்னா நான் வந்து 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா பஃப் ஸ்லீவுக்கு வச்சுருக்கேன் மேலே. ஹை பஃப் வேணும் அப்படின்னா தாராளமாக அதிகமாக வச்சுக்கலாம். இவங்க வந்து லைட்டாக போதும்ட்டாங்க. ஸோ அதுக்காக நான் 2 இன்ச் அளவுக்கு தான் வச்சுருக்கேன். இப்போ ஸ்லீவில் வந்து சுற்றளவு மார்க் பண்ணியாச்சு. ஆம் ஹோலும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம் ஹோல்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1.5 இன்ச் கணக்குக்கு இருக்கும். ஸோ அதுவே தாராளம் நம்மளுக்கு. இப்போ இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. மேலே வந்து 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு போட்டிருக்கேன். இப்போ இதில் என்ன பண்ணுறதுன்னா பஃப் ஸ்லீவ் வந்து இது மாதிரி எப்படி நம்ம வந்து ட்ரா பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ நார்மல் அளவு 6 இன்ச்சு சொன்னோன்னா அந்த 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு நார்மலாக நீங்கள் வந்து ஸ்லீவ் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே பஃப் ஸ்லீவ் ட்ரா பண்ணாலும் பரவாயில்ல. இல்லை அப்படின்னா இது மாதிரி 2 லைன் போட்டுட்டு மேலே போட்ட லைனில் 2 இன்ச்சும் கீழே போட்ட லைனில் ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே 2 இன்ச்சு கீழே 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 ஜாயிண்ட்டையும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதை அப்படியே நம்ம வந்து ஆம் ஹோலில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா இதில் வந்து நான் பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்றதை நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். என்னோடய பேஜில் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆம் ஹோல் சைட்லேருந்து கீழே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பஃப் ஸ்லீவ் வந்து இப்போ வந்து ஷோல்டர்கிட்ட லைட் பஃப் போதும் அப்படின்றவங்களுக்கு ஒரு 2 இன்ச் நார்மல் அளவு தான், அதுவே போதும், தாராளமாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து ரொம்ப ஹையாக நல்லா நம்ம வந்து ஷோல்டர்கிட்ட வந்து தூக்கிட்டு இருக்கிறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேணுங்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து தாராளமாக 3லேருந்து 5 வரைக்கும் கூட வைக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளீட்ஸ் எடுக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது இன்னும் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த பஃப் ஸ்லீவோட ஷேப் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது ஏன் அப்படின்னா ரொம்ப ஹை நெக்காக வேணாம் அப்படின்ட்டாங்க. ஸோ ஹை பஃபாக எனக்கு வேணாம், நார்மலாக லைட்டாக தூக்கிட்டு இருந்தால் போதும்னாங்க. இது வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து இந்த ப்ளவுஸில் தைச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து லைட்டாக தான் தூக்கியிருக்கு. இப்போ இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாமே பாருங்கள், ஒரு சென்டர்லேருந்து இந்த சைடு லெஃப்ட் அண்ட் ரைட்டு 3 ஃப்ளீட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி தான் இதே லைனிங்கில் வச்சு நான் வந்து அதே அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். இப்போ லைனிங்கில் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி முடித்தாச்சு. இதுக்கு ஆப்போசிட் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே நம்ம பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு பேக் சைடு கட் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போயுமே ஸ்லீவ் தேங்காய் கட் பண்ணுவேன். ஸோ ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேக் சைடு, அடுத்து ஃப்ரண்ட்டு பட்டி, இது மாதிரி நீங்கள் இதை கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பேக் சைடு கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் கட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெயின் வந்து பேக் சைடு வந்து நம்ம வந்து ஜாயின் கொடுக்காத அளவுக்கு இருக்கணும். இப்போ கீழே வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். லைனிங்னால் 1.5 இன்ச் போதும். இப்போ நார்மல் ஃபுல் வாயில் ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் 2 இன்ச் தாராளமாக வச்சுக்கிறணும். இப்போ இந்த அலோவ் ப்ளவுஸில் பாருங்கள், கீழே வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெஸ்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசு. ஸோ நீங்கள் அதை வந்து பட்டி வந்து சின்னதாக வச்சா தான் நம்மளுக்கு வந்து கப் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த பேக் சைடோட ஹிப் கிட்ட இருக்கிற அந்த ஃப்ரண்ட் பார்ட்டு எல்லாத்தையுமே இது மாதிரி ஒரே ஈவனாக எடுத்துக்கோங்க.
அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஒரே மாதிரி ஈவனாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இது மாதிரி ஒரே அளவுக்கு வச்சுட்டு ஹிப்புக்கிட்ட வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கையை நம்ம வந்து எடுத்துடக்கூடாது. ஹிப் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஏன்னா கீழே நான் ஏன் கை வச்சே இருக்கேன் அப்படின்னா, இந்த மேலே வந்து நம்மளுக்கு வந்து மார்க் பண்ணும்போது கீழே உள்ள லைன்லேருந்து அந்த அளவு ப்ளவுஸ் வந்து தூக்கிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கீழே வந்து லைட்டாக கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துட்டு மேலே வந்து அளவு கரெக்டாக எடுத்துக்கிறணும். அதே மாதிரி ஆம் ஹோல்கிட்டையுமேவும் ஹிப்பில் இருந்து கரெக்டாக அந்த லைன் வர்ற மாதிரி வச்சு நம்ம வந்து ஆம் ஹோல் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கான அளவும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்கில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனில் தான் நம்ம வந்து பாக்ஸ் போட்டு என்ன நெக்கோ உங்களுக்கு அந்த நெக் ஷேப் வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கிறணும். இப்போ ஷோல்ட்ரு பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மொத்த ஷோல்ட்ரு அளவு பார்த்தீங்க அப்படின்னா 6.5 இன்ச்சு. ஆம் ஹோல் மார்க் பண்ணிக்கோங்க. நெக் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரவுண்ட் நெக் தான் நான் வந்து வரைய போகிறேன். ஆம் ஹோலில் வந்து இந்த மாதிரி 40 சைஸ் உள்ளவங்களுக்கு 1.5 இன்ச்சு சென்டர்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதிலேருந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நார்மலாக எல்லாத்துக்கும் 1.5 இன்ச்சு தானேன்ற டவுட் வரும். அப்படிலாம் இல்லை. இப்படி சைஸு அதிகமாக உள்ளவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆம் ஹோலில் வந்து மார்க் பண்ணணும். மற்ற எல்லாத்துக்குமே பார்த்தீங்க 30, 34, 36 சைஸுக்கு வந்து நான் வந்து 1 இல்லைன்னா 1.25 இன்ச்சு தான் வைப்பேன் நான். இது வந்து 1.5 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஆம் ஹோல் அளவு கரெக்டாக இருக்கான்னு மார்க் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. அதிலேருந்து கீழே ஹிப்பில் இருந்து ஒரு 1 இன்ச்சு நான் வந்து தையலுக்கான அளவு மார்க் பண்ணியிருக்கேன். டாட் பிடிக்கணும். ஸோ அதுக்காக மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஸ்கேல் அளவுலேயும் நம்ம தையலுக்கான அளவு மார்க் பண்ணிவிட்டு நெக்கு என்ன ஷேப்போ ரவுண்ட் ஷேப்பாக இல்லை நெக்கா எதுனாலும் நீங்கள் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து பாக்ஸ் போட்டிருக்கோமோ அந்த அளவுக்குள்ளே மட்டும்தான் நம்ம எந்த ஒரு நெக் ஷேப்னாலும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். அதே மாதிரி மேலே வந்து ஷோல்டர்கிட்ட 3 இன்ச்சு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அப்படின்னா இவங்களுக்கு வந்து நெக்கு வந்து கொஞ்சம் மேலேருந்து கீழே கழுத்துக்கிட்ட வந்து கொஞ்சம் அகலமாக வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு அகலமாக வச்சுட்டு அதிலேருந்து நீங்கள் வந்து ரவுண்ட் நெக்கு வரைஞ்சிங்க அப்படின்னா கீழே வந்து ஷோல்டர்கிட்ட வந்து உங்களுக்கு வந்து லூஸ் ஆகாமையும் கீழே நெக் ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். ஷோல்டரையும் அகலப்படுத்தி கழுத்துக்கிட்டையும் நம்ம வந்து அகலமாக வச்சுட்டோம் அப்படின்னா ஷோல்ட்ரு இறங்கி வருதுன்ற மிஸ்டேக் வரும். அது இல்லாமல் நீங்கள் வந்து ஷோல்டரை வந்து எவ்வளோ இன்ச் வைக்கிறீங்களோ அதிலேருந்து கீழே நெக்கிட்ட அதே அளவு இல்லாமல் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிக்கிறலாம். இப்போ லைனிங்கை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஒவ்வொரு வீடியோ போடும்போது எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நிறையா சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு டவுட் இருந்தாலும் இல்லை நான் எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த நெக் ஷேப் பாருங்கள், மேலே வந்து கரெக்டாக இருக்கும், கீழே மட்டும் பாருங்கள் நம்ம வந்து அகலப்படுத்தியிருப்போம். அப்போ தைக்கும்போது நான் வந்து நெக் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து கட் பண்ணிக்கிறலாம். நம்ம வந்து பேக் சைடு கட் பண்ணியிருப்போம். பேக் சைடு கட் பண்ணதுலேருந்து அதுக்கு பக்கத்தில் உள்ள பீஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த பீஸில் நம்ம வந்து பட்டியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டி வந்து லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த பீஸை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பார்ட்டில் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ண போகிறோம். இவங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங் தான். ஸோ இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வச்சதுக்கப்புறம் உடனேவும் அதே அளவு எடுத்து வெட்டிடக்கூடாது. ஏன் அப்படின்னா இதில் வந்து நிறையா கரெக்ஷன் பண்ணிக்கிறணும். தப்பு வராத அளவுக்கு முன்னாடியே நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா இப்போ வந்து ப்ரெஸ்ட்டோட ஃப்ரண்ட்டுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 14.5 இன்ச்சு. அந்த 14.5 இன்ச்சு கீழே பாருங்கள், கிளாத்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு வருமா அப்படின்றத பார்த்துக்கிறணும். நெக்ஸ்ட்டு என்ன செக் பண்ணணும் அப்படின்னா
நெக் பீஸு நெக்கு வந்து இவங்களுக்கு 6.5 இன்ச்சு. இப்போ அந்த 6.5 இன்ச்சு எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணிடுறோம். மார்க் பண்ணால் அப்படின்னா அதோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சுனாலும் இருக்கணும். கழுத்தோட அகலம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு 3 இன்ச்சாவது இருந்தால் மட்டும்தான் நெக்கு வந்து நம்ம கொடுக்குற ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி கழுத்தை நெரிச்சிக்கிட்டு வி ஷேப்புக்கு மாறிடும். நம்ம கட் பண்ணது ரவுண்ட் நெக்காக இருக்கும், ஆனால் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வி ஷேப்பாக இருக்கும். இந்த மிஸ்டேக்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் இப்போ இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போ 2 சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன 2 சைடுமே மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம் ஹோல்லேருந்து ட்ரா பண்ணிவிட்டு அந்த கிளாத்து முடிஞ்சு நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வைப்போம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டாட் பிடிப்போம். டாட் பிடிச்சது போக நெக்ஸ்ட்டு கிளாத் வந்து கரெக்டாக இருக்கணும் நம்மளுக்கு. இது மாதிரி மேலே ஒரு 1/2 இன்ச்சு, கீழே வந்து 1 இன்ச் அளவுக்கு கிராஸாக லைன் போட்டுக்கோங்க. இப்போ மேலே உள்ளது எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக அந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே லைன் போட்டு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் கொடுக்கணும் கீழே அப்படின்றதுல இப்போ நான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கேப் தெரியுது பாருங்கள். ஆனால் நான் ப்ளவுஸ் வந்து இந்த ப்ளவுஸ் தைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம டாட் பிடிக்கும்போது கரெக்டாக அது வந்து உள்ளே போயிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அதில் வந்து நம்ம ஜாயின் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அப்படின்னா மெயின் பீஸில் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக தான் நம்ம கட் பண்ணியிருப்போம், அதனால அது உள்ளே போயிடும். ஸோ அதுக்கு வந்து ஜாயிண்ட் கொடுக்க தேவையில்லை. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து அந்த 14 இன்ச் மார்க் பண்ணி அதிலேருந்து ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே வந்து 6.5 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு 2 லைனையுமே நான் வந்து ஒரே இதாக ஜாயின் பண்ணிட்டேன். ஏன் 14.5 இன்ச்சு நார்மல் அளவு பார்த்திங்க அப்படின்னா 13 தையலோடு சேர்த்திங்க அப்படின்னா 13.5 இன்ச் வரும். இவங்களுக்குங்கும்போது நம்ம வந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து தான் வைக்கணும். 1 இன்ச்சு சேர்த்து வைக்கும்போது அவங்களுக்கு வந்து கப் சைஸும் பெருசாக இருக்கும், அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஸோ இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் கப் சைஸ் வந்து பெருசாக வச்சுட்டு பட்டியை வந்து நீங்கள் வந்து பேக் சைடுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக அளவாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். முன்னாடி வந்து கீழே பட்டி வந்து சுருங்குறதோ இல்லை மடங்கிக்கிறதோ அந்த மிஸ்டேக்கு வராது. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து மார்க் கட் பண்ணிட்டீங்க. இப்போ பட்டி பீஸுக்கு இது மாதிரி வச்சும் நம்ம வந்து கட் பண்ணிக்கிறலாம். அந்த மெத்தடை இப்போ நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து டாட் பிடிக்க போகிறோம். டாட் பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் பீஸும் பட்டி பீஸும் ஒரே லென்த்துக்கு இருக்கணும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம 1.5 இன்ச் வரைக்கும் டாட் பிடிக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு தான் நம்ம வந்து ஆம் ஹோல் கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா உள்ள ஒரு 1/2 இன்ச்சு நான் வந்து லைன் போட்டிருந்தேன். இப்போ இதை அப்படியே நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இப்படியே நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான். இது ஒரு மெத்தடு. இல்லை அப்படின்னா லைனிங்கை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு, அதாவது இந்த பட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, அளவு ப்ளவுஸில் பட்டி பீஸ் இருக்கும். அந்த பட்டி பீஸை அப்படியே மேலே வச்சு நம்ம எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே வந்து தையல் முடியுதுன்ற வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பட்டி பீஸை வந்து மார்க் பண்ணும்போது வி பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கத்தில் தான் நம்ம வச்சு மார்க் பண்ண போகிறோம். இப்போ வந்து வி பெட்டியில் கிளாத் வந்து உள்ளே நம்மளுக்கு வந்து தெரியும், அந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு எண்டிங்கில் தையல் எங்கே முடியுதுன்றதையும் அங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. மேலே பட்டி எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அங்கேயும் தையல், சென்ட்ரு டாட் பிடிச்சிருக்கிற தையல் ப்ளஸ் இந்த லாஸ்ட் சைடு உள்ள தையல், இது எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தையலுக்கான அளவோடு சேர்த்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பட்டி பீஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இது வந்து பட்டி பீஸ் வந்து சின்னதாக நான் வைக்கலை. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பட்டி வந்து கொஞ்சம் பெருசாகவே வேணும்னு கேட்டதுனால நான் வந்து நார்மலாக எப்படி அவங்க அளவு ப்ளவுஸ் இருக்கோ அந்த அளவுலேயே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மிச்சம் உள்ள பீஸில் ஏன்னா லைனிங் வந்து நம்ம வந்து 2 பீஸ் கொடுக்கணும் பட்டிக்கு, அப்போ தான் அழகாக இருக்கும், க்ரிப்பாக இருக்கும். இப்போ இந்த பீஸில் வச்சு நம்ம வந்து கட் பண்ணணும். கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த நெக் பீஸ் கட் பண்ணியிருப்போம் பாருங்கள், அந்த இது வந்து நம்மளுக்கு வந்து வி பட்டி கொக்கி பட்டி வந்து வைக்கிறதுக்கு தேவைப்படும். ஸோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு கீழே உள்ள லைனிங் பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
ஆனால் இந்த ஜாயிண்ட் வந்து தெரியாமல் எந்த அளவுக்கு தைக்கணுன்றதை நான் வீடியோ போடுறேன். தைக்கும்போது கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா 2 பீஸ் தான் கம்பல்சரி. 2 பீஸ் கொடுக்கும்போது லைனிங் வந்து நம்ம வந்து அலசிட்டு இது பண்ணாலுமேவும் சுருக்கம் கொடுக்காது. இந்த பீஸை நீங்கள் வந்து வீப்பட்டிக்கு கொக்கிப்பட்டிக்கு வச்சுக்கோங்க. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் லைனிங் பீஸை. இப்போ மெயின் பீஸில் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து லைனிங் வந்து கட் பண்ணிடுவோம். மெயின் பீஸில் எப்படி வச்சு கட் பண்ணணுன்றத நிறையா டவுட் இருக்கும். ஏன்னா பார்ட்ரு வைஸ் பார்க்கும்போது பார்ட்ரு எந்த பக்கம் இருக்குது, ஸ்லீவுக்கு இருக்கா, பேக் சைடு இருக்கா என்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ இந்த பார்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம்தான் இருக்குது. இப்போ அதில் வந்து நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த ஒரு சுருக்கம் இல்லாமல். இல்லை அப்படின்னா அயனிங் பண்ணி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து கை பீஸ் தான் நான் வச்சு கட் பண்ண போகிறேன். எல்லா பார்ட்டையுமே கட் பண்ண பார்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து மெயின் பீஸில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இல்லை ஜாயின் கொடுக்குற மாதிரி இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டுதே நம்ம வந்து ஒவ்வொரு பீஸையும் கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடுக்கு பத்தாமல் போயிடும், இல்லை அப்படின்னா ஃப்ரண்ட் சைடுக்கு பத்தாமல் போயிடும். ஸோ அதனால இந்த மிஸ்டேக்கெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து மெயின் பீஸில் இது மாதிரி எல்லாத்தையும் வச்சு பார்த்துக்கிறணும். இப்போ கை பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே உள்ள பார்ட்டில் ஃபஸ்ட்டு பேக் சைடு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பேக் சைடு தான். இல்லைன்னா பேக் சைடு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. ஆனால் பார்டர் எந்த பக்கம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கிறணும். இப்போ கீழே வந்து நம்ம பேக் சைடு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது மெயின் பீஸில் இருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு துணியை விட்டே நம்ம கட் பண்ணாதே. அடித்து திருப்பும் போதோ இல்லை கிராஸ் பீஸ் வச்சு தைக்கும் போதோ இந்த மாதிரி ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரியெல்லாம் எந்த மிஸ்டேக்கும் வராது. இப்போ பேக் சைடு வச்சு பார்த்துட்டு ஃப்ரண்ட் சைடு எந்த பக்கம் நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் இல்லாமல் வருதுன்னு பார்க்கணும். லைனிங் நீங்கள் வந்து கண்டிப்பாக கிராஸ் பீஸ் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா மெயின் பீஸும் கிராஸாக தான் வச்சு கட் பண்ணணும். இப்போ கீழே உள்ள பார்ட்டில் பட்டி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸை வந்து நான் ஸ்டிச் பண்ணுற வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். 40 சைஸ் உள்ள ப்ளவுஸை அளவு ப்ளவுஸ் வச்சு இப்படி தான் கட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.